ஸோ அந்த லேம்பு தான் வந்து இவருக்கு ஹியூ ஜாக்மேன் வந்து ரொம்ப பிடிச்ச லேம்பு. வின்டர் லேம்ப் இஸ் ஆல்வேஸ் அ பெஸ்ட் லேம்ப் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அந்த படத்தில். ஸ்பாய்லர் தான் இது, இருந்தாலும் எனக்கு அந்த விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த லேம்ப்லாம் வந்து யாருமே சேர்த்துக்காமல் அது தனியாகவே சர்வைவ் ஆகும். யாரும் அதை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. அது வந்து லோன்லியாக தான் இருக்கும், லோன்லியாகவே வளரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோட்டு தான் வந்து செபாஸ்டின்ன்றதும். செபாஸ்டினே யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. இவர் ஒரு கார்னிவலில் போய் அவர் அந்த செபாஸ்டின் லேம்பை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்து இங்கே வளர்ப்பார். ஸோ இவர் வந்து இவரோட மோட்டிவ் என்னென்னா, இந்த ஆடுங்கள்லாம் வந்து விற்கணுன்ற ஒரு மோட்டிவ் கிடையாது. அதே மாதிரி வந்து இது ஆடெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி சாப்பிட்ணுன்னே இவரோட மோட்டிவ் கிடையாது. இந்த ஆடுங்கள்லாம் வளர்த்து மெயின்டைன் பண்ணி அதுங்க கூட வந்து இவரோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை வாழணுன்றது தான் வந்து இவரோட மோட்டிவாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைனர் நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது, அந்த ஷீப்பெல்லாம் சேர்ந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றத வந்து எவ்வளோ வந்து ஒரு ரொம்ப வந்து லாஜிக்காகவும் காட்டாமல், ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட்டாகவும் காட்டாமல், ஒரு அந்த ஷீப்பெல்லாம் புதுசு புதுசாக கற்றுக்கும் ஒரு ஒரு விஷயத்தையும். வெளியில் போனால் இப்படி தான் இருக்கும் போல். ஏன்னா வந்து அந்த அவங்களோட அந்த நிறைய ஷீப்போட ஹூஃப் வந்து அந்த ரோட்லேயே பட்டிருக்காது, கிராஸ்லேயே தான் பட்டிருக்கும். அவங்களாம் வந்து அந்த ரோடை பார்த்தாலே வந்து பயப்படுவாங்க, அந்த ஹூஃப் அந்த பாதத்தை வந்து அந்த ரோட்டில் வைக்கிறதுக்கு. ஏன்னா இது என்ன வித்தியாசமாக இருக்குது, இது இங்கெல்லாம் நம்ம வந்ததே கிடையாது, நம்ம பார்டரே கிடையாது, நம்ம இது தாண்டி போகக்கூடாது அப்படின்ட்டு எல்லாமே அந்த கிரவுண்டுக்குள்ளேயே வாழ்ந்த ஷீப்பாக இருக்கும். அதில் செபாஸ்டின் மட்டும்தான் வெளியில் போயிட்டு போயிட்டு வரும். ஏன்னா அதை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்றதுனால வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வரும்.